வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். இந்த தாட்டி நீங்க நிறைய பேர் ஜங்ஷன் பாக்ஸ்ல போடுற மாதிரி எங்களுக்கு சிஓபி லைட் வேணும், அதுல ரிஃப்ளெக்டர் வச்சு வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எக்கச்சக்கமானவர் சார் கோல்டு ரிஃப்ளெக்டர் வேணும், பிளாக் ரிஃப்ளெக்டர் வேணும், ஜங்ஷன் பாக்ஸ்ல போடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க எக்கச்சக்கமான ஆளுங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கு தான் நம்ம இப்போ புதுசான மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அ சிஓபி லைட். சிஓபினா ஃபர்ஸ்ட் சிஓபி ஸ்பாட் லைட். இதோட யூஸ் என்னன்னா இது 60 டிகிரிஸ் ஆங்கிள் இந்த லைட் அடிக்கும். இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஹோட்டல் எல்லாம் போறோம்ல, இந்த ஹோட்டல்ல போகும்போது நான் நல்ல போட்டோஸும் போடுறேன் பாருங்க. நிறைய ஹோட்டல் போகும்போது இந்த ஸ்பாட் லைட் இப்படி அடிக்கும், புரியுதுங்களா? வி ஷேப்ல அடிக்கும். இந்த வி ஷேப் வர்றதுக்கு நம்ம ஸ்பாட் லைட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்பாட்லயே நம்ம சிஓபி யூஸ் பண்ணும்போது நல்லா எக்ஸாக்ட் வி கிடைக்கும். சிஓபிங்கிறது எல்இடி தான், எல்இடிலேயே ஒரு வெரைட்டி தான், சரிங்களா? லைக் நம்ம ஒரு பிரியாணி எடுத்துட்டா சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணின்லாம் சொல்ற மாதிரி இது எல்இடியில ஒரு வெரைட்டி. நிறைய பேர் சிஓபி எல்இடியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல எல்இடியோட அட்வான்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் இல்லை, எல்இடியில ஒரு வெரைட்டி தான் சிஓபி. ஸோ சிஓபி ஸ்பாட்லைட். இந்த சிஓபி ஸ்பாட்லைட்டா இருக்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ஆங்கிள் சூப்பர்வா கிடைக்கும். தட் மீன்ஸ் இந்த 60 டிகிரிஸ் ஆங்கிள்ங்கிறது ரொம்ப அழகா கிடைக்கும், பார்க்கிறதுக்கு நச்சுன்னு இருக்கும், சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் ஸ்பாட்லைட்ஸ் தேவை இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இது யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பாட்லைட் போடும்போது என்ன தெரியுமா, ஒரு நம்ம நார்மல் பேனல் லைட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேனல் லைட் இப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு. அந்த பேனல் லைட் போடும்போது அந்த ஏரியா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த இடத்துல பாயிண்டடா அடிக்கும். ஒரு டார்ச்ல இருந்து லைட் போனா இப்படி இருக்கும், அந்த மாதிரி பாயிண்டடா அடிக்கும். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டு மேல இருந்து போடுறோம்னா கீழே வரைக்கும் இறங்கணும்னா இந்த மாதிரி சிஓபி லைட்ஸ் தேவை, சரிங்களா? இதே இது நம்ம வீட்டுக்குள்ள 2 கார்னர் இருக்கு, அந்த கார்னர்ல 2 அழகான ஷெல்ஃப் இருக்கு, இல்ல 2 அழகான 2 என்ன சொல்லலாம் பூச்சட்டி ஏதாச்சும் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம் வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துலயும் இந்த மாதிரி சிஓபி லைட்ஸ் தேவை. அது இல்ல, இப்ப போட்டோஸ் இருக்கு, சரிங்களா? மேல நம்ம இப்ப நான் சொல்றது, இப்ப இந்த லைட்ஸ் சீலிங்லயும் போட முடியும், ஃபால் சீலிங்லயும் போட முடியும், சரிங்களா? சோ இதுல பொறுத்த வரைக்கும் நான் ஒரே நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஜங்ஷன் பாக்ஸ்ல போடுறதுங்கிறது, இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வெரைட்டிஸ், சரிங்களா? இந்த ஜங்ஷன் பாக்ஸ்ல நம்ம இதை போட முடியும். தட் மீன்ஸ் நம்ம சீலிங்ல இது 2 இன்ச்சு, இது 2 இன்ச்சு, இது 3 இன்ச்சு, இந்த 3 இன்ச் பாக்ஸுக்குள்ள இது தாராளமா போய் போட்டுக்கலாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது போட்டதுக்கு அப்புறம் டில்ட் பண்ணிக்கலாம். நீங்களே யோசிச்சுக்கோங்க, இப்போ நம்ம வீட்டுல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோக்கு நேரம் நம்ம அந்த ஸ்பாட் லைட் அடிக்கணும்னா இந்த இதுதான் வச்சுக்கணும். நேரா அந்த இடத்துல பேனல் போடக்கூடாது, இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் போடணும், சரிங்களா? நம்ம கிச்சன்லயே இருக்கு, நம்ம கிச்சன் ஓபன் கிச்சனா இருக்கு. 4 சைடு அப்படியே எல்லா சைடு